எல்லாம் நன்மையாக நடக்கட்டும். ராகவா லாரன்ஸ் அவர்களை அரசியலுக்கு வரவேற்கிறேன். நல்ல மனிதர், நல்லது செய்யக்கூடியவர், தாய்க்கு சிலை வைத்த ஒரே மனிதர், ஆவிகளாக நடிக்கக்கூடிய நடிகர், ஆவிகளை வைத்தும் நகைச்சுவையாக படங்கள் எடுத்தவர் என்றெல்லாம் சொல்லிக்கொண்டே போக. லாரன்ஸ் நல்ல அவர் ஊனமுற்றோருக்கு செய்யக்கூடிய உதவிகளுக்கும் அவர் வர வேண்டிய களம் இதுதான், அவர் காண வேண்டிய காட்சியும் இதுதான். வாழ்கிற வாழ்க்கையில் போகிற போக்கெல்லாம் நல்ல போக்காக அமையட்டும். ஒரு ஊனமுற்றவனாக ராகவா லாரன்ஸை வாழ்த்துவதை மிக பெருமை அடைகிறேன். எப்படி வாழ வேண்டும் என்று தெரியாமல் பல மனிதர்கள் வாழ்கிறார்கள். ஆனால் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று கொள்கையுடனும் கோட்பாடுடனும் வாழ்ந்து நல்ல மனிதனாக இருக்கக்கூடிய ராகவா லாரன்ஸ் அவர்களை வாழ்த்துவதில் பெருமை அடைகிறேன். நல்லதை செய்வோம், நல்லதை சொல்வோம் என்ற சொல்லுக்கு ஏற்ப வாழக்கூடிய இந்த மனிதன் இன்னும் 100 ஜென்மங்கள் வாழ வேண்டும். அவருக்கு முடிவே இல்லாத ஒரு வாழ்க்கை வேண்டும். ஒன்று மட்டும் சொல்கிறேன், அவருக்காக உயிரை விடவும் நான் தயார். ராகவா லாரன்ஸ் அவர்கள் நன்றாக வாழ வேண்டுமென்றால் இறைவன் என் உயிரை எடுத்துக்கொண்டு என் ஆயுளும் சேர்த்து அவருக்கே அளிக்கட்டும். It's not an emotional word, it's a true word for true man and true man with a principle of to helping to the poor people. தாய்க்கு சிலை வைத்த ஒரே மனிதர், நல்லபடியாக அவர் வாழ வேண்டும். அரசியல் பயணம் அமைந்து நல்லபடியாக அவர் இருக்க வேண்டும். டிவிகேவில் அவர் இணைந்தால் மிக சந்தோஷமாக இருக்கும். நல்லதை நோக்கிய பயணம் என்பது 1000 இடைஞ்சல்கள் இருக்கலாம். ஆனால் அதே நேரம் நல்லதை நோக்கிய பயணத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்களை புரிந்து கொண்டு செயல்படுபவர்கள் மிக குறைவு. அதில் ராகவா லாரன்ஸ் மிக அரிதானவர். ஊனமுற்றோர் என்பது அருவருப்பான பிறவிகளாக பார்க்கப்பட்ட நிலைகளெல்லாம் இருந்தன. ஆனால் ராகவா லாரன்ஸ் போன்ற ஒரு மனிதர் கிடைப்பதற்கு இந்த உலகம் குடித்து வைத்திருக்க வேண்டும். ஊனமுற்றோருக்காக எல்லா நன்மைகளையும் செய்யக்கூடிய அவர் என் ஆயுளையும் சேர்த்து நல்லபடியாக வாழ வேண்டும்.